வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஹேர் பேண்டும் இயரிங்ஸும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ 1 inch ஹேர் பேண்ட் அண்ட் பட்டன் சைஸ் இயரிங் இருக்குது. அதில் வந்துட்டு 2 மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் பேண்ட் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மாடல். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா வந்து திலகம் ஷேப் மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்டிஎஃப்பில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சர்க்கிளாக வந்துட்டு அந்த திலகம் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ரவுண்டாக அந்த ஸ்டோன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்துட்டு செகண்ட் லேயர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செகண்ட் லேயர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் லேயருக்கு வந்து அந்த ஸ்டோன் மேலேயுமே வந்து நான் கம் அப்ளை பண்ணுறேன், எம்டிஎஃப்லேயுமே வந்து கம் அப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் லேயர் வந்து ஸ்லைட்டாக வந்து வெர்டிக்கலாக வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு 3D எஃபெக்ட் ஃப்ளாரல் மாதிரி தெரியும். அதனால் நான் அப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் லேயருமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இதில் செகண்ட் லேயர் முடித்ததுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நான் இதில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஸ்மால் சைஸ் லைட் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். பேசிக்காக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 inch எம்டிஎஃப்பில் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே பார்க்க எலகண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் பேண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு இப்போ இயரிங் பண்ண போகிறேன். பட்டன் சைஸ் எம்டிஎஃப்பில் வந்து இயரிங் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் லேயராக பண்ணிங்கன்னா தான் நீட்டாக தெரியும். இதில் நீங்கள் டபுள் லேயர் வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நீட்டாக தெரியாது. ஸோ அதே சைஸ் திலகம் ஸ்டோன் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதே மாதிரி ரவுண்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நான் வந்து 4 mm ரவுண்ட் ஸ்டோன், லைட் ப்ளூ கலர் ரவுண்ட் ஸ்டோனே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப சின்ன சைஸுங்கிறனால வந்து செகண்ட் லேயரும் பேஸ்ட் பண்ண முடியாது, கிளிப் ஸ்டோனும் வைக்க முடியாது, வச்சாலும் நல்லா தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் 4 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஸ்டெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப சின்னதாக எலகண்ட்டாக தெரியும், நீட் ஃபினிஷில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹேர் பேண்டும் இயரிங்கும் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு மாடல். இது பார்க்கவே ரொம்ப சின்னதாக எலகண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து 6K ஐ பேர்லில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6K ஐ ஸ்டோன் வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணும்போதே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு அந்த ஸ்டோனுமே வந்து மூவ் பண்ண முடியாது, உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருக்கும் சென்டரில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்டோன் மேலேயுமே கம் போடுறேன், கீழே எம்டிஎஃப்லேயுமே வந்து கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 1 inchங்கிறதுனால வந்து நான் 6K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ 8K பேஸ்ட் பண்ணால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். 2 லேயர் தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் 3 லேயர் நான் வைக்கலான்னு நினச்சனால நான் 6K ஐ ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து நான் வச்சிடுறேன். இன்னொரு லேயர் வச்சிட்டேன்னா அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எம்டிஎஃப்லேயும் ஸ்டோன்லேயுமே வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டுமே வந்து செம கான்ட்ராஸ்ட்டாக தெரியும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் எல்லாமே வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாமே வந்துட்டு 3 லேயர்லேயுமே பேஸ்ட் பண்ணுறேன். அவுட்டர் லேயர், அப்புறம் அந்த செகண்ட் லேயர், அப்புறம் அந்த இன்னர் லேயரையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். கிராண்டான அவுட்ஃபிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ஒயிட் கலர் 6K ஐயோட நீங்கள் எந்த கலர் பேர் பண்ணிங்களானோ நல்லாயிருக்கும். ஜர்கான் ஸ்டோன்ஸில் வந்து நீங்கள் ப்ளூ, க்ரீன் எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்களாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இங்கே பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைட்டாக தெரியும். நீங்கள் லைட் ப்ளூ அப்புறம் வந்து சீ ப்ளூ எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இன்னர் லேயர்லேயுமே வந்து நான் அந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஹேர் பேண்ட் மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு பார்க்க ஃப்ளோரல் பேட்டர்னாக தெரியாது, ஸ்டோன் ஹேர் பேண்ட் மாதிரி தெரியும். பார்த்திங்கனாலே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஹேர் பேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங் பண்ண போகிறேன். இதுக்கு இயரிங்குமே நான் பட்டன் சைஸ் MDFில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அவ்வளோ லேயர்ஸ் வந்து நம்ம பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பட்டன் சைஸில் நான் சிங்கிள் லேயர் மட்டும்தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து யூஷுவலாக எப்படி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி சர்க்கிளாக ஃப்ளோரல் இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் நான் என்ன பேஸ்ட் பண்ணுறேன்னா வந்து 4mm குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், பிங்க் கலர். ஏன்னா வந்து ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் கேப் தெரியுது, அதனால் இந்த ஸ்டோன் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். அவுட்டர் லேயரில் வந்துட்டு நான் அந்த ஹேர் பேண்டில் யூஸ் பண்ண அதே ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக தெரியும். இது நீங்கள் சென்டரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது ஃபிட் ஆக மாட்டேங்குது, கேப் தெரியுது. அதனால் வந்து நான் இதை அவுட்டர் லேயருக்கு மட்டும் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த காம்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.